அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை வாகை குளத்துல மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையில ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட ஆகச்சிறந்த வடிவமைப்போட அழகான முன் தோற்றத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்க எம்எஸ் கேட்டை பார்க்குறோம். வாங்க இப்போ இந்த கேட்டை திறந்து முதல்ல பார்க்கிங் ஏரியா பார்ப்போம். டெலிவிஷன் அழகாக அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ இந்த வீட்டோட முன்பக்கத்தை பார்ப்போம். இது முன்பக்க பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பாருங்க, மேலே சீலிங்லையும் டிசைன் பண்ணி வித் சீலிங் ஃபேனோடய இருக்கு. இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலவாசலோடய அமைச்சிருக்காங்க. ஓரளவு போதுமான பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த வீடு 2.8 சென்ட்ல அமைஞ்சிருக்கு. கட்டடம் பார்த்தீங்கன்னா 1000 சதுரடி கட்டுமானத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ முன்பக்க தலவாசல் கதவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. பாருங்க, அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் டிவி யூனிட்டு ப்ளஸ் பூஜா கபோர்டு, மேலே சீலிங்லையும் ஃபால் சீலிங் பண்ணி வித் லைட் எஃபெக்டோட அட்ராக்டிவாக அமைச்சிருக்காங்க. அதில் அந்த சென்டரில் வந்து போட்டிருக்க அந்த ஹேங்கிங் லைட் வந்து ப்ளூடூத்து வசதி உள்ள ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. அதோட அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட முதல் பெட்ரூம் போய் பார்ப்போம். உள் நுழைவிலேயே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து சீலிங் ஃபேனோடய இருக்குது. ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஜன்னலில் ஸ்க்ரீனும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு முழுவதுமே மார்பிள் ஆலைய தளம் ஃபுல்லாகவே கட்டுமானம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோடய இருக்குது. இந்த பெட்ரூம்ல நமக்கு லாப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்கு. சீலிங் ஃபேன் போட்டிருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்கு. இந்த வெஸ்டர்ன் டைப்ல டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாருங்க, இந்த வீடு 2 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திருப்பி வந்திருக்கோம். அப்படியே நம்ம இந்த பெட்ரூமுக்கு நேர் எதிர் திசையில அடுத்த பெட்ரூம் இருக்கு. பாருங்க, நம்ம இந்த ஹாலை ஒரு தடவை சுற்றி பார்த்துக்குவோம். மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்ட் அழகாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த பெட்ரூமை போய் பார்ப்போம். வாங்க, இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. லாப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் மேலே அதே மாதிரி தான் ஃப்ளவர் டிசைன் கொடுத்து வித் சீலிங் ஃபேனோடய இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு விண்டோ வித் ஸ்க்ரீனோடய இருக்குது. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் வித் மிரரோடய இருக்கு. இந்த பெட்ரூமுக்குரிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமை பார்த்துருவோம். இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வென்டிலேஷன் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து 2 பெட்ரூமையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம திருப்பி ஹால் பகுதிக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கப்பட வேண்டியது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் பார்க்கணும். வாங்க, இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சனை போய் பார்த்துருவோம். கிச்சனில் ஓரளவு நல்லா கப்போர்டெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்ட அளவுக்கு அலமாரி எடுத்து வச்சுருக்காங்க. கிரானைட்லேயே மேடை கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. மாடுலர் கிச்சனுக்குரிய செட்டப் பண்ணியிருக்காங்க. ஜன்னல் வசதி இருக்கு. வென்டிலேஷன் ஃபேன் மாட்டியே கொடுத்துருக்காங்க. அது போக தனியாக எக்ஸ்ட்ரா லூவர் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக மேலே சீலிங்கில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு கிச்சன் வார்ட்ரோப் வித் மிரரோடே கொடுத்துருக்காங்க. பாருங்க, 2 வார்ட்ரோப் செட்டப் இருக்கு. அடுத்து செப்பரேட்டாக ஒரு டோர் கிச்சன்லேருந்து வெளியே போகிறது கொடுத்துருக்காங்க.
அது ஓடிஎஸ் ஏரியா வந்திருக்கும் போல். இப்போ இந்த வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஓடிஎஸ் ஏரியாவில் ஒரு வாஷ் பேஷனோடய அமைஞ்சிருக்கு. ஒருவேளை வாஷிங் மிஷின் பயன்பாடு இங்கே பயன்படுத்தினாலும் டேப் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் இடம் விட்டு கட்டியிருக்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள், சுற்றி வீட்டை சுற்றி இடம் போட்டு தான் கட்டியிருக்காங்க. அது போக இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு காமன் டாய்லெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நம்ம 2 பெட்ரூம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது 3வது டாய்லெட் பார்க்குறோம். அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு இந்தியன் டைப்பில் வாலில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க பாத்ரூம் வாலில். இந்த வீடு 2.8 சென்டில், அதுவும் வாகைக்குளம் மெயின் ரோட்டுக்கு அப்படியே மிக அருகாமையில் ஒரு 50 மீட்டருக்கு நடந்தால் போதும் வீடு வந்துடுது. 1000 சதுரடி கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போர் வந்து நல்ல நீர்வளமிக்க பகுதி இந்த ஏரியாலாம். இப்போ மாடி படிக்கீழையும் வாஷிங் மிஷின் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கேயும் டேப் வசதி ஏற்படுத்தியிருக்காங்க. வாச தெளிக்கிறதுக்கு தனியாக அதுக்கு ஒரு குழாய் ஏற்படுத்தி தனியாக கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம மாடிக்கு போய் பார்ப்போம். போர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளமிக்க பகுதியில் 300 அடியில் போர் போட்டிருக்காங்க. இந்த தெரு பார்த்தீங்கன்னா ரோடு 25 அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 2 பெட்ரூம் இருக்குது. 3 பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க மேலே. அது போக சீலிங் ஃபேன் வசதி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு பண்ணியிருக்காங்க. லேஅவுட் அப்ரூவல் இருக்குது. பில்டிங் அப்ரூவல் இருக்குது. இந்த வீட்டோட விலை 63 லட்சம் சொல்கிறாங்க. பேசிக்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.